GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நாகர்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி மோகன்லால். இவரது தோட்டத்தில் 2 சந்தன மரங்களை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு தோட்டத்திற்குள் மர்ம கும்பல் திடீரென நுழைந்து சந்தன மரத்தை வெட்ட முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த சத்தம் கேட்டு வெளியே எழுந்து வந்த மோகன்லால் தன் வீட்டில் வைத்திருந்த ஏர்கன் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு ஓடி வந்துள்ளார். இதை பார்த்த அந்த மர்ம கும்பல் தான் கையில் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மோகன்லாலை வெட்ட முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள மோகன்லால் தான் கொண்டு வந்த ஏர்கன் துப்பாக்கியால் தன்னை வெட்ட வந்த மர்ம நபரின் மார்பு மற்றும் வயிற்று பகுதியில் 2 முறை சுட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் அந்த மர்ம நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த கோபி போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். துப்பாக்கியால் சுடப்பட்ட நபர் கோபி அருகே உள்ள மொடச்சூர் செங்கோட்டையன் காலனியைச் சேர்ந்த கண்ணன் என்பதும் அவருக்கு வயது 50 எனவும் தெரிய வந்துள்ளது. மேலும் மோகன்லால் தனது சுய பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்ற ஏர்கன் வைத்திருந்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கண்ணன் சுடப்பட்டு இறந்த சம்பவம் குறித்து கோபி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இறந்து போன கண்ணன் என்பவரை துப்பாக்கியால் சுட்ட மோகன்லால் தலைமறைவாக உள்ளதாகவும் அவரை தனிப்படை அமைத்து தேடி வருவதாகவும் முதலில் போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த கண்ணனை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். எனினும் கொலைக்கான முழுமையான காரணம் எதுவும் தெரியவில்லை என சொல்லப்படுகிறது. கூலி தொழிலாளி ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு இடையில் கடந்த 2 நாட்களாக கண்ணன் தனக்குத்தானே பேசிக்கொண்டு மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவரது மகன்கள் தந்தை கண்ணனை கடந்த நவம்பர் 30ஆம் தேதி இரவு இருசக்கர வாகனத்தில் கோபியில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக சொல்லப்படுகிறது. போகும் வழியில் அவர் இறங்கி அருகில் உள்ள தோட்டத்திற்குள் ஓடியதாகவும் தேடி பார்த்தபோது கிடைக்கவில்லை எனவும் 2 மகன்களும் கூறியுள்ளனர். அதைத் தொடர்ந்து இருவரும் தேடி பார்த்தபோது அங்கிருந்த ஒரு தோட்டத்திற்குள் இவர் பதுங்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் தந்தைதான் என்பதை உறுதி செய்து கொண்டவர்கள் அங்கு நுழைந்துள்ளனர். அப்போது துப்பாக்கியுடன் வந்த ஒருவர் தந்தை கண்ணனிடம் திருடுவதற்காக வந்தாயா என கேட்டு ஓடினால் சுட்டுவிடுவேன் என கூறியதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் அந்த நபர் எங்கள் அப்பாவை சுட்டுவிட்டார் என கண்ணனின் மகன்கள் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர். மறுபுறம் கண்ணன் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்ட தகவல் கிடைத்ததும் அவரது உறவினர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் இன்று காலை கொளப்பலூர் சாலை மொடச்சூர் சந்தை அருகே திடீரென சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கண்ணனை சுட்டுக் கொன்றவரை கைது செய்ய வேண்டும் என அவர்கள் கோஷம் எழுப்பினர். தகவல் அறிந்து வந்த கோபி போலீசார் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.